நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி மல்லிகா பிரியாணின்னு ஒன்று இருக்கு. அந்த பிரியாணி கடையில் வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். செம்ம க்ரௌடு, கார் பார்க்கிங்கே கிடைக்கல. எல்லாத்தையும் முடிச்சு காரை ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு உள்ள சாப்பிட போறதுக்காக வந்திருக்கோம். இந்த பிரியாணி கடையை பத்தி நம்ம நண்பர் சில வார்த்தைகள் சொல்லுவாரு. இந்த மல்லிகா பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. என்டையர் பெங்களூர் க்ரௌடுக்கே தெரியும். உள்ள வந்து நீங்க போய் பார்க்க போறீங்க இன்னும் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு. ஊர் விட்டு ஊரெல்லாம் வந்து மல்லிகா பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஓனர் வந்து எங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் ஃபார் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா பேர் தான் மல்லிகா, ஆக்சுவலாக அவங்க பேர்ல ஆரம்பிச்ச கடை. ஆனால் இப்போ வந்து பெங்களூர்ல மல்லிகா பிரியாணின்னு சொன்னா இட்ஸ் வாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல. ஆனா இங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபேமஸான பிரியாணி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கோம். கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து, இங்கே சிக்கன் மட்டன் 2 பிரியாணி இருக்குது. 2த்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பெங்களூர் வரவங்க கண்டிப்பாக இந்த கடையை ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் தி பிரியாணி. ஹலோ, ஓப்பன் பிளேஸ் பயங்கரமா செட்டு போட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. பார்க்கறதுக்கே இல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டுருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி வந்து கிடைக்கலையா செட்டுக்காகவே வரலாம். செட்டை ஒரு ஃபுல்லா சுத்தி காமிச்சு 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் இங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுஸ்? டீவுல நின்று ஒரு மட்டன் பிரியாணியும் சிக்கன் சீக் கபாபும் வாங்கியிருக்கோம். டோக்கன் வாங்கியிருக்கோம். இதோட விலை வந்து 540. சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு பார்த்தோம், சிக்கன் பிரியாணி கிடைக்கல. அதனால நாங்கள் சீக் கபாப் அப்படியே வாங்க. அங்கேயும் பயங்கரமா கியூ நிற்குது. ஒரு வழியா கியூல நின்று கஷ்டப்பட்டு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டோம். சிக்கன் பிரியாணி கிடைக்கல. சிக்கன் பிரியாணி காலி ஆயிடுச்சான். ஒரு 1 hour ஆகுமா. வாவ், நல்லா சூடா இருக்கு, செம்ம சூடா இருக்கு. சரியான சூடு. பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம பீஸா இருக்கு. மட்டன் பிரியாணி ஐயோ. செம்மையா குக்காயு. செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ பிரியாணியில் ஒரு பைட் போனோம். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. இது சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஜூஸியாக இருக்குது ரைஸு. சரியான ரைஸு. அதுக்கப்புறம் சிக்கன் சீக் கபாப். இதுக்கு சைடிஷ் தொட்டுக்கு எதுவும் தரல. இருந்தாலும் சூப்பராக இருக்கு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. நல்ல மசாலா போட்டு அதை மெரினேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சாலட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மோர். சாப்பிட்டு பா சொல்லு. இப்போ நம்ம நண்பரை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவாரு. நாங்க ரிவ்யூ பண்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க ரெகுலரா சாப்பிட்ற பிரியாணி தான். இது வாழை இலையில வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் மட்டன் ஜூஸியா இருக்கு.
இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மட்டன் இப்படி வச்சு சாப்பிட்டா, இல்லை இது மட்டன் பிரியாணி இல்லை, எல்லாம் ஒன்றா தான் உள்ளதானே போகுது, எல்லாம் ஒன்றா தான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா பிரியாணி நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிடணும்னா மல்லிகாவுக்கு வாங்க. நம்ம இது உண்மையிலே செம்ம டேஸ்டியா இருக்கு, ஜூஸியா, கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா மட்டன் நம்ம இங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த கூட்டத்துல இதை வாங்கி சாப்பிட கண்டிப்பா ஒருத்து. கண்டிப்பா பெங்களூர் வரும்போது இதை ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பண்ணாம போயிடாதீங்க. ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பீடா போடாம போனா நல்லா இருக்காது. அதனால ஒரு பீடா ஒன்று, ஸ்வீட் பீடா ஒன்று போடலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்லணும்னா எக்ஸலண்டா இருந்தது பிரியாணி. உண்மையிலேயே பெங்களூர் வருவோம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். இங்க இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு, எங்களால வாங்கி சாப்பிட முடியல, ஏன்னா எங்களுக்கு காலையிலேருந்து நிறைய சாப்பிட்டதுனால வயிற்றுல இடம் இல்லை. நீங்க கண்டிப்பா இங்க வரும்போது இந்த கடையை வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, ஃபுல்லாவே பார்த்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஆம்பியன்ஸோட எங்களுடைய ஃபைனல் டச் பீடாவை முடிச்சுட்டு நாங்க இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு நல்ல தூக்கம் போட்டா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா, நைட் ஒட்டகம் கறி போறோம், ஒட்டக கறி, ஆமை கறி, ஆமை குஞ்சு கறி எல்லாம் சாப்பிட போறாரு மிஸ்டர் ஜான். என்ன வேணும் இது அந்த அதுவா, அப்ப அதுவே வாங்கிடலாம். ஓகே, அது பாரு என்ன ஃபிளேவர் வேணும் உங்களுக்கு? ஒயிட்டா? அது ஒயிட் சாக்லேட் போல இருக்கா? அது ஒயிட் என்ன ஒயிட் சாக்லேட்டா? அந்த ஒயிட் கலர். ஒன் மேங்கோ பை मुझे एक सादा दे दो. ஒரு ரசமலை ஒரு மேங்கோ வாங்கியிருக்கோம். என் மேங்கோ வந்து எனக்காக வாங்கினேன், ரசமலை வந்து நம்ம ஃப்ரெண்டு ராஜாவுக்காக வாங்கியிருக்காரு. பயங்கர ஸ்வீட். எல்லா ஃப்ளேவரும் நல்லா குல்கந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு.